தனக்கு ரேஸில் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் என்றும் தன்னை நம்பி பணம் போட்டவர்களுக்காக 2 படங்களை முடிக்க வேண்டும் என்றும் நடிகர் அஜித் கூறியதாக இயக்குனர் மகிழ் திருமேனி தெரிவித்துள்ளார். கார் ரேஸில் செல்லும் போது தான் 100% ஆக்சிலேட்டரை அழுத்த வேண்டும் என்றும் தனக்கு கமிட்மெண்ட் இருக்கும் என நினைத்து 90% மட்டுமே அழுத்தினால் அது உண்மையாக போட்டியிடவில்லை என்பது போல் ஆகிவிடும் என்றும் அஜித் கூறியதாக மகிழ் திருமேனி சிலாகித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கை இழுத்தடிக்க வேண்டாம் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்கள் வழக்கறிஞரை நியமிக்காமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் அடுத்த விசாரணைக்குள் வழக்கறிஞரை நியமிக்காவிட்டால் இலவச சட்டப்பணிகள் ஆலோசனை குழு மூலம் நியமிக்கப்படும் என தெரிவித்தது. மேலும் வழக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாகவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தன்னை விமர்சிப்பவர்கள் நடிகர் எஸ்.வி. சேகர் பின்னால் சுற்றுவதாக சீமான் தெரிவித்துள்ளார். எஸ்.வி. சேகரின் தந்தை பெயரை சூட்டினால் அந்த தெருவில் உள்ளவர்கள் கூட திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் சீமான் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.